இது போக பூரி இருக்குது. நம்ம பூரி வாங்கலை, ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறோம். ஸோ மாப்பிள்ளை ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே நிற்காதான், அதுக்கு ஒரு உடனே சாப்பாடு தான். உடனே சாப்பாடு தான். என்ன எப்படி இருக்கு? போர் பிடிக்கிறதே ஜாலியாக தாங்க இருக்குது. ஒத்த ஆளாக வந்து பாட்டி பொறிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், ஜாக்ஸாலாம் இறக்கிட்டு இருக்காங்க. காசிஃப் பசிக்குதா? ரொம்ப பசிக்குதாம்பா. பிரியாணி சாப்பிட்லாங்க. குட் மார்னிங். நம்ம வந்து நைட் ஃபுல்லாக ஒரு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோங்க. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் போக வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு அப்படியே நம்ம எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. அனபியா அஜுல் எல்லாமே இன்றைக்கி சீக்கிரம் அனுப்பிச்சிட்டாங்க. அனபியா சொல்லு, குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். இங்கே பார்த்து சொல்லு, கேமரா பார்த்து சொல்லு. குட் மார்னிங் அஜுல். குட் மார்னிங். சரி, அப்படியே நாங்கள் வந்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோங்க. கீழே பஃபே பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். குட்டீஸ்லாம் ரெடியாக இருக்குது. தோசை பொங்கல். கேசரி வாங்கிக்கோ. கேசரி இருக்குது, பொங்கல் இருக்குது, தோசை இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது போக பூரி இருக்குது. நம்ம பூரி வாங்கலை இப்போ. ஸோ வந்து நல்லா பொடி தோசை, இட்லி, பொங்கல், அப்புறம் 2 வகை சட்னி, பூரி மசாலா, திருப்பி வந்து கேசரி, வடை. சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூடாக இருக்காலாம்? அனபியா அஜுல் நல்லா சாப்பிடணும் மதியம். அப்போ தான் லேட்டாகவும் நல்லா சாப்பிடணும். இப்போது இந்த கிட்ஸுக்கு வந்து நிறையா பூரி எடுத்துகிட்டு வந்திருக்கா. பூரி சாப்பிடுப்பா. ஸோ நான் அஜுல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இனி வந்து கிளம்பி கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வேலை. நிறையா பாருங்களேன், அனபியாவுக்கு வந்து ரூம்லேயே ஒரு பார்லர் செட்டப் மாதிரி. இங்கே பில்லோ, அங்கே பில்லோ. இன்றைக்கி அனபியா வந்து கலக்க போகிறான். செம்ம பியூட்டிஃபுல். அனபியா சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க. பல்லபுரு சிரிச்சிடாது. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அப்படியே அவசரமாக ரெடி ஆகிறதுனால ரூமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியாக இருக்குதுங்க. மண்டபத்துக்கு போகணும். ஸோ அம்மாலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடலாமா? சரி, ஓகே. ஸோ நானுமே இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போய் மாப்பிள்ளைலாம் ரெடியான அப்படின்னு போய் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ மாப்பிள்ளை ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஷர்ட்டு பட்டன் போட போறியா? இதுக்கு போடல. இல்லை, பியாஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு வந்து ஒரு மண்டபத்துக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்குது. பியாஸ் என்ன ரெடியா? திருமங்கலத்தில் மேரேஜ், அதுதான் நம்ம இந்த விளாகில் பார்க்குறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகி இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ மண்டபத்துக்கு போக போகிறோங்க. ஆல்ரெடி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கிளம்ப போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கார் ஏற போகிறோங்க. வெயில் ஜாஸ்தி அடிக்குது. சீக்கிரமாக காருக்குள்ளே ஏசியை போட்டு உட்காரணும். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ மச்சான் என்ன ரெடியா? ஃபுல்லாக ரெடி, அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆகிட்டோம். இப்போ மாப்பிள்ளை மட்டும் தான் வரணும். வந்த உடனே நிற்காதானே? எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் வந்த உடனே நிற்காதான், அதுக்கு ஒரு உடனே சாப்பாடு தான். சரி. ஸோ அப்படியே நம்ம வந்து ஹாலுக்குள்ளே போவாங்க. ஸோ மாப்பிள்ளை வரதுக்கு முன்னாடி ஹால்லாம் வந்து அப்படி ஒருத்தராக வந்திருக்காங்க. ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படி காட்டுறவங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து அமுல் மோர் கொடுத்துட்ருக்காங்க. மோருங்க, அமுல் மஸ்தி மோர். ஆக்சுவலாக இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறது பதிலாக மோர் குடிக்கிறதே ஜாலியாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா லேடிஸை வந்து தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ ஜென்ஸ் எல்லாம் இந்த நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஸோ ஜென்ஸ் எல்லாம் தான் இந்த சைடுங்க. அஜுலுக்கு கல்யாண வீடு வந்தாலே ஜாலி தான்.
நல்லா ஓடி ஆடி சாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன எப்படி இருக்கு? மாப்பிள்ள கிளம்பியாச்சான். கிளம்பியாச்சா ஒரு 10 மினிட்ஸ். அதனால தான் நாங்கள் ஸ்டேஜில் ஆள் ஏறிட்டாங்க. ஓகே. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. டைனிங் ஹால் பக்கம் ஒரு விசிட்டுக்கு வந்தோம். எதுக்கு அப்படின்னா கிச்சன் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு போய் பார்க்குறதுக்கு தாங்க. ஸோ டைனிங் ஹாலில் வந்து ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிற்கலாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நிற்க முடிஞ்சிருச்சு. துவா மட்டும் தான் ஓதணும். துவா ஓதி முடிச்சோன்னா அடுத்து வந்து இங்கே வந்து சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. நல்லா 65 வந்து ஊற வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாட்டி அசால்ட்டாக பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொதிக்க கொதிக்க பொரிச்சுட்டு கிடக்காங்க. அங்கே பாருங்கள், நம்ம வந்தோடனே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. உள்ளேயே வந்து நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நல்லா ஒன்று போல் குட்டி குட்டி பீஸு, அதுலேயும் கருவேப்பிலை போட்டு ஒத்த ஆளாக வந்து பாட்டி பொரிச்சிட்டு இருக்காங்க. தம்மெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. கிச்சனில் வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டுங்க. ஆமாம், ஜாக்ஸாலாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஜாக்ஸா தூக்குறதே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மாப்பிள்ளைக்கு தான், அதாவது தலானிலாம் போட்டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வந்து ஸோ மட்டன் பிரியாணி சூப்பராக பிளேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ கல்யாண வீட்டில் பிரியாணி ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்னா அடுத்து வந்து இந்த பிளேட் பிடிக்கிறதுங்க. அப்படியே சுட சுட டேக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க எடுத்து போட இங்கே வந்து பிளேட் அடிக்கிறாங்க. நல்லா மட்டன் பீஸ் பாருங்கள், நல்லா நொறுங்கி சூப்பராக குக் ஆயிருக்கு. அப்படியே குட்டி குட்டியான பீஸு, நிறைய நல்லி எலும்புலாம் பார்க்க முடியுது பாருங்கள். அதெல்லாம் குக் பண்ணியிருக்காங்க. என்ன சாப்பிட வந்துட்டீங்க? அதுக்கு பசிக்குதா? பசிக்குதுன்னு சொல்கிறது மேட்டர் இல்லை, சாப்பிடணும். சரியா? அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிட்றணும். பார்த்துக்கோண்ணே. வாசம் எழுத்துருச்சு கூட. சாப்பிடுண்ணா. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸுங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதான் பார்த்து பேசியிருக்கோம். எல்லாருமே வந்து என்னெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் என்னை பார்த்தோன்னா செம ஹாப்பி. ஸ்லாலைக்கு எங்கள் வீட்டு ஆக்சுவலி இல்லை, அது என்னன்னு காட்டு. எங்கள் வீட்டு பெரிய ஆள் மட்டும் ஆளாக சாப்பிட்டுருக்கான். டேய் என்னது அது? பீடாவா சாப்பிட போகிறா? அஜுல் ஷர்ட்டு சூப்பராக இருக்காண்ணா. இவ்வளோ நேரம் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு தெரிலங்க, டைனிங் ஹாலில் நம்ம போய் சாப்பிடலாம்னு நினைக்கும் போது செம கூட்டம் வந்துருச்சு. உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஃபைனலி சாப்பிட வந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே உள்ள திருமங்கலத்தில் உள்ள கிளைமேட்டுக்கு சாப்பாடோட தண்ணி தாங்க பயங்கரமாக இருக்குங்க. தாசிஃப் பசிக்குதா? ரொம்ப பசிக்குதாம்பா. தாசிஃப் வந்து என்னோட ரொம்ப ஒரு முக்கியமான கசின், என்ஆர்ஐ கசின், துபாய் இம்போர்ட்டடு. சாப்பிட்டு வரேன். ஸோ பிரெட் அல்வா வந்துட்டு ஆனால் சூடாக இருக்குண்ணா. சாப்பிடுங்க. ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். அவன் சொன்ன மாதிரி ஸ்வீட்டு சரியான ஸ்வீட்டு. ஸ்வீட்டில் தான் செஞ்சுருக்காங்க. நீ சீனியை போட்டு தான் செஞ்சுருக்காங்க போல.
அது ஆனியனாக வைங்க, ஆனியனாக வைங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 65 பயங்கர ஆயிலியாக இருக்குது. இந்த மசாலா கோட்டிங்கும் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தாங்க இருக்குது. எல்லாமே எலும்பு தான் இருக்குது. நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்களா கரெக்டாக எங்களுக்கு முன்னாடி உள்ள இலைக்கு வரைக்கும் வந்துச்சு, அதோட காலியாகி போயிட்டுங்க. ஸோ ஃபைனலி பிரியாணி வந்துருச்சுங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்றலாங்க. பிஸ்மில்லா. ரொம்ப மனகுணமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மைல்டான ஒரு மட்டன் பிரியாணிங்க. பீஸ் தான் நொறுங்கிட்டு குட்டி குட்டி பீஸு எலும்பு அந்த மாதிரி இருக்கு. இங்கே ஒருத்தனை பாருங்க, என் மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டு தரவும் மாட்டேங்கான். டேய், அங்கே டெம்பரேச்சர் வர லைட்டாக அடிக்குது, கண்ணப்பாரு. ஸோ அனபியாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அனபியாவே செலக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருந்தான். சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா அந்த ட்ரெஸ்ஸு? ஹாப்பியா? குத்துதா குத்தலையா? கிளம்பா, இங்கே இருப்பான். அஜுல் என்ன டல் ஆயிட்டானா? அஜுல் என்ன அவன் டெம்பரேச்சர் இருக்கா? லைட்டாக தானே இருக்கு. என்ன அஜுல் ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்கு. ஜியா, அனபியா, ஓகே ஓகே, அதுக்காண்டி சொல்லுங்க. கல்யாண வீடுனாலே குட்டீஸ்க்கு தாங்க கலகலப்பு. அங்க பாருங்க. அஜுல், அஜுல், அஜுல் இங்கே பாரு. சிக்கன் போமா வாங்கிட்டு போயிடுவானா? அஜுலுக்கு வந்து சிக்கன் வேணுமா? சிக்கன்னால அவன் மூட் அவுட்டுங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்ததுனால நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ நாங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க. நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம். திருப்பி நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். பின்னாடி கார் ரெடியாக நிற்குது. கட்டுங்க போலாமா? கிளம்ப வேண்டிதான். அதான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். வாங்க வாங்க, எல்லாம் மெல்ல வாங்கப்பா எல்லோரும். ஸோ திருமங்கலம் எல்லோரா பேலஸ் பார்க்கிங் மட்டும் செமையாக இருக்குங்க. இங்கே சஃபிஷியன்ட் பார்க்கிங். சரியான வெயிலுங்க. காருக்குள்ளே வந்தாலும் கார் சீட்லலாம் உட்கார முடியல, பயங்கர வெயில். காட்டு. அனபியா ஒரு ஜெல்லி வாங்கி வச்சுருந்தாலாம், அப்படியே ஜெல்லிலாம் மெல்ட் ஆகி ஓடிடுச்சு, ஜூஸ் மாதிரி ஆகிட்டு. சரியான வெயில். இப்போ காரில் ஏசி போட்டு விட்ருக்கு. அப்படி நாங்கள் மூவ் போகிறோம். ஸோ இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த விளாக் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கல்யாண விளாக் தான். ஸோ கல்யாணம் எப்படி போச்சு நல்லா எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம கூட சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.